ஜோவிகா இப்போ தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வந்த நிமிஷத்துலேருந்து எல்லாரையும் போய் கட்டி பிடிச்சாங்க, அர்ச்சனாவை தவிர. அர்ச்சனா கிட்ட போய் நின்று சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்லும்போது கூட ஜோவிகா வந்து திரும்பி பார்க்கல. ஜஸ்ட்டு ஹாய்ன்னு அப்படி லைட்டாக சொல்லிட்டு அப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏமா இப்படி பண்ணுற, அந்த பொண்ணை நீங்கள் வந்து கேமை விட்டு கொஞ்சமாவது வெளியே வரலாம், ஏன்னா எலிமினேட் ஆகி போயாச்சு, இனி இந்த கிரட்ஜெல்லாம் வேண்டாம், இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இனிமேல் வெளியே போய் மீட் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது, இருக்கிற நேரம் ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி இருக்கலை. அந்த பொண்ணு வந்து ஹாய் சொல்கிறதுக்காகவாது பதில் சொல்லலாம். இவ்வளோ தூரம் எரிச்சலோட அர்ச்சனாவுக்கு இந்த கப்பு போய் அது நல்லபடியாக போய் சேருமான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா ரொம்ப அர்ச்சனோட ஃபேஸ் அப்படியே வாடி போச்சு. அதுக்கு உடனே அர்ச்சனா கோல் சுரேஷும் போயிட்டு கேமராவில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எவிக்டா எல்லாருமே இன்னும் கேம்குள்ளே இருக்காங்க, யாரும் அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க, பார்த்து லைட்டாக ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, இனிமேல் உள்ள வர கண்டஸ்டன்ஸாவது எங்களை நல்லா கண்டுக்குவாங்களா, என்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுறதுக்கு வந்துட்டு கேமராவில் பார்த்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ கோல் சுரேஷும் அர்ச்சனாவும். சரி, ஜோவிகா அர்ச்சனா இன்சல்ட் பண்ணது சரின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.